சின்னத்துக்கு ஓட்டு போடணும். விலைவாசி குறையணுமா வேணாமா? இல்ல ஊர்ல இல்ல 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 மாமி, கிராமங்களுக்கு போனாலும் சரி நகரத்துக்கு போனாலும் சரி தாய்மார்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான் போடுறோம், விலைவாசி குறைய மாட்டேங்குது. இதைத்தான் எல்லாரும் கேட்குறாங்க. எல்லாரும் கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா, விலைவாசி குறையலன்னு கேட்குறாங்க. விலைவாசி குறையணும்னா இன்னைக்கு இருக்க இந்த மோடி ஆட்சி போகணும். 10 வருஷமா மோடி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பிரதமர் யார் இருக்கா? 10 வருஷம் மோடி இருக்காரு. மோடி ஆட்சியில விலைவாசி கூடிட்டே இருக்க ஒழிய ஒரு அணா கூட குறையல. இன்னைக்கு பவுன் என்ன விலை? 60,000 ரூபாய். யாரும் வீட்டில் கல்யாண காட்சியெல்லாம் பண்ண முடியாது. 60,000 ரூபாய்க்கு எப்படி நகை வாங்கி போட்டு எந்த பொம்பளை பிள்ளை நம்ம கரையேற்ற போறோம்? இதெல்லாம் யார ஆட்சி நடக்குது? மோடி ஆட்சியில. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை, 100 நாள் வேலை கொண்டது மோடி கொண்டு வர்ற, காங்கிரஸ் தான் கொண்டு வந்த 100 நாள் வேலையா. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப ராகுல் காந்தி பிரதமர் ஆனவன் என்ன சொல்றாருன்னா, நான் 100 நாள் வேலையை கூட நான் 150 நாள் ஆக்குறேன், 300 ரூபாய் சம்பளத்தை 400 ரூபாய் ஆக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. யாரு? ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. அவர் தான் பிரதமர் ஆகக்கூடாது. அப்ப நம்ம முதலமைச்சரும் என்ன சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் நம்ம தானே கொடுக்கணும், நாங்க கொடுக்கணும். இல்லம்மா வரல நானே சொல்றேன்ல, நீங்க சொல்லும் போது வேலை மண்ணு வேலை வரல. மண்ணு வேலை வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல 50 நாள் 60 நாளோட வரல, சம்பளம் வரல. பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியாது. நானும் ஊர் கிராமத்துக்கு போயிட்டே தான் இருக்கேன். அதை எல்லாமே மாறணும்னா கை சின்னம் வரணும். அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் வந்து 1200 ரூபாய்க்கு இருக்கு. இது 500 ரூபா ஆக்குறோம் சொல்லிட்டு நாங்க 500 ரூபா ஆக்குறோம். இதெல்லாம் வரணும்னா நீங்க எல்லாரும் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ரேஷன் அரிசி நல்லா போடுறோம். ரேஷன் அரிசி இந்த நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. பொம்பளையாளர் சொல்றது உண்மைதான், பொய் சொல்ல வேணும்னு சொல்லல. அதையும் நாங்க சரிபார்த்து கொடுத்துறோம். எல்லாம் செய்யறதுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு மந்திரி, எம்எல்ஏ, எம்பி எல்லாம் நான் தான். உங்களுக்கு எல்லாமே நான் தான். உங்களுக்கு நான் சொல்றது கேட்டு செய்யுங்க. உங்களுக்கு வேண்டியதை செய்யக்கூடியவனா உங்க வீட்டு பிள்ளையா நான் இருப்பேன். எல்லாரும் கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டுக்கோமா. சரிதானே? ரைட்.